வணக்கம் நண்பர்களே. ஒரு ட்ரெடிஷ்னல் காளான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காளான் பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கறி நான்வெஜ் எப்படி இருக்கும் அதே மாதிரியே வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெஜ்ஜு தான் வந்து இந்த காளான் கறி. ஸோ காளான் பிரியாணி வந்து எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து நம்ம காளானில் பட்டர் காளான், சிப்பி காளான் இருக்குது. நான் வந்து பட்டர் காளான் தான் வாங்குவேன். பட்டர் காளான்னா பிரியாணிக்கு வந்து நல்லாயிருக்கும். இது பேக்கெட்டில் அடைச்சி வரும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, தயிர், எலுமிச்சம்பழம், இப்போ வந்து பூண்டு, இஞ்சி, இது வந்து புதினா, கொத்தமல்லி, மிளகாய், இஞ்சி, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து பிரியாணி மசாலா வந்து நம்ம ஸ்பெஷல் மசாலா வாங்கிக்கலாம், கடையில் கிடைக்கிது. பிரியாணி மசாலா போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நல்லா அழகாக வெட்டியாச்சு. வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக வெட்டணும். தக்காளியும் அதே மாதிரி. காளானை வந்து ஒரு 4 பீஸாக வந்து வெட்டியிருக்கோம். ஒரு பீஸை வந்து 4 பீஸாக வெட்டியிருக்கிறோம். இதில் வந்து அரைக்கிறதுக்காண்டி கொத்தமல்லி, புதினா, மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் வந்து கசகசா போட்டிருக்கேன். இவ்வளோதாங்க. இவ்வளோத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு நம்ம வந்து பிரியாணி செய்ய தயாராகிடலாம். ஒரு அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு சட்டி, பிரியாணி பண்ணுறதுக்கான பாத்திரம் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அகன்ற பாத்திரத்தை எடுத்திருக்கேன். கடலெண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். ரெண்டும் விட்டால் தான் அந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தால வந்து பெருஞ்சீரகம் வந்து போட்டுட்டேன். அதுலேயே வந்து ஒரு 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், அவ்வளோதான். வேறு பட்டை, கிராம்புலாம் ஒவ்வொருத்தரும் இஷ்டம் போல் போடலாம். எனக்கு அதை கொஞ்சம் பிடிக்காதனால நான் அதை போடலை. அடுத்தால வெங்காயம் போட்டேன். இந்த வெங்காயம் தான் வந்து நமக்கு ரொம்ப பிரியாணியில் ரொம்ப முக்கியமானது. இந்த வெங்காயத்தை வந்து நம்ம எவ்வளோ நேரம் வசங்க விட்டு அதை கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து மிளகாய் வந்து போடணும். இப்போ நான் வந்து ஒரு எடிட் பண்ணுறதுனால டைமிங் வந்து காட்ட முடியாது. ஸோ இப்போ வந்து இஞ்சி, பூண்டு நான் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த கொத்தமல்லி, புதினா, கசகசா எல்லாம் போட்டு அது எல்லாத்தையுமே இப்போ இதில் போட்டு நல்லா இப்போ நான் எடிட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து அதிக நேரம் காட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கிடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே வசங்கி இப்போ பாருங்கள், இந்த ஆயிலெலாம் வந்து நல்லா பொரியாக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வசக்கணும். இஞ்சி பூண்டினுடைய வாசம் எல்லாம் நல்லா போனால் தான் அந்த பிரியாணி வந்து நல்ல ஸ்மெல் வந்து வெரி குட் டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம அதெல்லாம் நல்லா வந்த பிறகு இஞ்சி பூண்டு வாசம்லாம் போனதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா இப்போ நம்ம வந்து கிண்ட போகிறோம். நல்லா கிண்டிட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து உப்பும், அப்புறம் வந்து மசாலா பொடியான மிளகா பொடி, கொத்தமல்லி பொடி, இது எல்லாமே வந்து போட்டுடலாம். ஸோ இதுதாங்க இப்போவுமே வந்து ஒரு டைம் எடுக்குங்க. இந்த பிரியாணிக்கு மட்டும் ஒவ்வொரு பொருள் போடணுன்னா அடுத்தடுத்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நான் இப்போ வந்து அந்த கட் பண்ணி காட்டுறேன்ல, அது வரைக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா வெந்திருக்குது. நல்லா வெந்து வெங்காயத்தோடு நல்ல கூழ் மாதிரி ஆகிட்டு. நான் அவ்வளோ நேரம் காட்டினேன்னா வீடியோ வந்து 1 மணி நேரம் வீடியோவாக மாறிடும். அதனால தான் வந்து அவ்வளோ நேரம் காட்ட மாட்டோம். ஸோ இப்போ வந்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து பாருங்கள். அதில் கறி மசாலா பொடி எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க காளானை போடுறோம். இது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து இந்த பிரியாணியில் ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம வந்து அதை வந்து பண்ணணும். ஒவ்வொரு இதுக்கும் டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்தா தான் வந்து அந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை டைம் கொடுக்காம இஞ்சி பூண்டு போட்ட உடனே தக்காளியை போடுறது, அதுக்கடுத்தால அரிசியை போட்டேன் அப்படின்னா வந்து அந்த ஸ்மெல்லே வந்து நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நம்ம டைம் கொடுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதாவது பிரியாணி ஸ்மெல் வந்து 4 வீட்டுக்கு அடிக்கும், அப்படி இருக்கும். ஏன்னா அதனுடைய நம்ம அவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பண்ணுறோம் அதை. இப்போ இந்த காளான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி எதுவும் விடக்கூடாது. தண்ணி வந்து அதுவே வந்து விட்டுரும். தண்ணி வந்து விட்டு அது வந்து நிறைய தண்ணி விட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் வற்ற ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் தண்ணியே விடலை. அந்த மசாலா, தக்காளி எல்லாம் சேர்ந்து தண்ணி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த தண்ணி வந்து நம்ம வந்து குறைக்க வைக்கணும். அதெல்லாம் நல்லா கொஞ்சம் வற்றும்படியாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லாஸ்ட்டில் இப்போ நான் தயிர் வந்து சேர்க்கணும். தயிர் வந்து சேர்க்க போகிறேன். ஸோ தயிர் வந்து நம்ம எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். அந்த சாப்பாடுக்கு வந்து ஒரு சாஃப்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப மெருதுவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த தயிர் வந்து நல்ல எல்லா பொருளையுமே கொஞ்சம் ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும்.
ஸோ தயிரும் போட்டாச்சு. இனிமே வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டியதான். தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த நம்ம அரிசி நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன், நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. 1.5 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசிக்கு 1.5 கிளாஸுக்கு வந்து 2 கிளாஸ் 2.25 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை தான் நான் வந்து இப்போ நான் ஊற்றிருக்கிறேன். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு மெயின். ஸோ இந்த தண்ணி வந்து அளவு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். 1.5 கிளாஸ் தண்ணினா 1/2 கிளாஸ் வந்து கூட கூட்டிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணிக்கு வந்து 1.5 கிளாஸ் வைக்கணும். 1.5 கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு 2.25 கிளாஸ் தண்ணி வந்து வைக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நிறைய நேரம் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. இப்போ நல்லா வந்து கொதிச்சு வருது. கொதிக்கும்போது நம்ம இப்போ வந்து அரிசி வந்து போடுறதுக்கு இது தயாராகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து அரிசியை வந்து போட்டுடலாம். அரிசி வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்குறோம். 1.5 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸ் தான் இது. நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். இது நல்ல நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பாஸ்மதி ரைஸ். இங்கே கிடைக்கக்கூடிய டபுள் சாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரைஸ் தான் இது. ரொம்ப அருமையான ரைஸு, நல்ல நீட்டமாக வந்துடும். ஸோ இந்த அரிசி வந்து ரகம் வந்து நிறைய ரகம் இருக்குது இங்கே நார்த் இந்தியாவில். அதில் இந்த டபுள் சாவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அரிசி. ஸோ இந்த அரிசி வந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் மணமாக இருக்கும், எல்லா விஷயத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிக்கிட்டே வருது. ஸோ இந்த நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து நான் இதில் வந்து பெப்பர் பொடி வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கரம் மசாலா பொடி நம்ம ஒரு பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்குறோம்ல, அதுவும் வந்து இந்த பொடியாக வந்து தூவிட்டு நம்ம வந்து தம் போடணும். லாஸ்ட்டாக இப்போ பாருங்கள், தண்ணி வந்து எல்லாமே வற்றிருச்சு. ஸோ காளான் எல்லாமே வந்து நல்ல ஸ்மெட்ச் ஆயிடுச்சு. ஒரு நல்ல அழகான ஒரு பக்குவமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இப்போ தம் போடணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பொடி சேர்க்கணும், அதை நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு கரெக்டான ஒரு சரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட போகிறோம். ஸோ தம் போடுறதுக்கு முன்னாடி அந்த பொடி வந்து சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. பொடி வந்து என்ன பொடினா, அந்த கரம் மசாலா பொடி நான் பேக்கெட் காமிச்சேன்ல, அதில் வந்து அந்த பொடி வந்து கடையில் கிடைக்கும், ஸ்பெஷல் பொடி. அதை கூட நம்ம போட்டுக்கலாம், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடி எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் இறக்க போகிற ஸ்டேஜ் இல்லை நம்ம வைக்க போகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பண்ணணும். நான் அந்த பொடியும் போட்டேன். ஸோ அது வந்து கரண்ட்டு போயிடுறதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சு இப்போ தம் போட போகிறோம். ஸோ தம் தான் வந்து இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றி சிம்மில் வச்சுட்டோம். தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு தான் வந்து தம் போட போகிறோம். இப்போ இதுக்கு இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளோ நேரம் இது வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ தம் போடலாம். இப்போ தம் வந்து பாருங்கள், ரொம்ப அதிக நேரம் வந்து எடுக்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம்மில் போட்டால் போதும். அதுக்கு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை மூடி வெந்நியை வச்சு அது மேலே வந்து அப்படியே வச்சிடணும். வச்சுட்டா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா தீயும் வந்து கீழே குறைச்சி வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. பிரியாணி வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா அருமையான ஒரு அழகான ஒரு பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் நல்லா பாருங்கள், நல்லா மலர்ந்து வந்திருக்குது. ரைஸு எல்லாமே வந்து ஒரு மலர்ச்சியாக அழகாக வந்திருக்குது. இதுக்கு வந்து நான் டைம் கொடுத்துருக்கு. இது வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டலை. எல்லாமே தம் போட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் உங்களுக்கு காட்டுது. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு முந்திரி திராட்சை இந்த ரெண்டையும் போட்டு நம்ம வறுத்து இப்போ அதை வந்து நம்ம உள்ளே அந்த இதில் போட்டு பிரியாணியில் கலந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ அருமையான ஒரு காளான் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த முந்திரி திராட்சை போட்டோன்னா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். அதில் நெய்யில் வறுத்து போடுறோம். ஸோ அருமையான முந்திரி திராட்சையை வந்து நம்ம அதில் வறுத்து போட்டு நம்ம வந்து கடைசியாக ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சந்தேகங்கள், சமையல் குறிப்புகளை பற்றிய சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும், அதே மாதிரி காளான் பிரியாணியில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து எழுதுங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தான் வந்து நான் ஆரம்ப ஸ்டேஜில் ஆரம்பிச்சிருக்கிறதுனால
இன்னும் டே பை டேயில் வந்து நான் எல்லா மெனுவுடைய அந்த இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. அந்த முந்திரி பருப்பும் இந்த கிறிஸ்மஸ் பழமும் ரெண்டுமே போட்டிருக்கேன், முந்திரி பழம் முந்திரி பருப்பு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து அதில் வந்து போட்டு கிண்டி வச்சு அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் அடுத்த உங்களுக்கு டிஷ்ஷில்